இன்னைக்கு வந்து இந்த பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்கோம். நாங்க வந்து ஒரு இவிஎம் மிஷின் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இவிஎம்ல வந்து மோசடி வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க வந்து ப்ரூவ் பண்றோம். அதை நாங்க வந்து ப்ரூவ் உங்க முன்னாடி வந்து செஞ்சு காட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போய் மாவட்ட ஆட்சியர்களை வந்து நேரடியாக சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான டைம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். 4 மாவட்டத்தில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 5வது மாவட்டம் தஞ்சாவூர். இன்னைக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து வந்திருக்கோம். முக்கியமா வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க மாவட்டத்துல வந்து சீயிங் இஸ் பிலீவிங், கண்ணால் காண்பதே மெய். அதனால வந்து நீங்க வந்து இவிஎம்ல இருந்து ஓட்டு போடணும், இவிஎம் நம்பகமானது அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். இது வந்து பொய் பிரச்சாரம் அப்படிங்கறத வந்து நாங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். மக்கள்கிட்ட வந்து உண்மையை மறைச்சு நீங்க வந்து உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றீங்க. இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத இந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து அறிவியலுக்கு புறம்பா இருக்கு, கலாச்சாரத்துக்கு புறம்பா இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் வந்து புறம்பா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம காலங்காலமா வந்து நம்ம என்ன அப்படின்னா கண்ணால் காண்பது வந்து நம்ம நம்ப கூடாது, தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கறதா நம்மளோட கலாச்சாரம். அதுதான் வந்து நம்ம அறிவியலுக்கு உட்பட்ட விஷயம். ஆனா அவங்க வந்து கண்ணால் காண்பதே மெய், நீங்க வந்து போய் இவிஎம் மிஷின் வந்து ஓட்டு போடுங்க, அதுதான் நம்பகமானதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அதனால வந்து நாங்க ப்ரூவ் பண்றோம், எங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க வந்து சொல்றது வந்து பொய் பிரச்சாரம் அப்படிங்கறத எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க வந்து அதுக்கு வந்து நேரம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்க முடியல. அவங்களோட ரிசப்ஷன்ல இருக்கவங்கள்ட்ட வந்து இந்த பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோரிக்கை மனு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அங்க வந்து போட்டிருக்கோம். ஏன்னா எந்த ஆபீஸ்லயுமே வந்து இங்க வந்து ஆட்கள் இல்ல, பணியாளர்கள் யாரும் இல்ல. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து 10 பேருக்கு வந்து 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 0 ஓட்டு விழுந்திருக்கு. இதோட விளக்கத்தையும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். எப்படி வந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து 0 ஓட்டு விழ முடியும் அப்படிங்கிறத கேட்குறோம். இது வந்து ப்ரூஃப், இது இந்த ப்ரூஃப்க்கு வந்து அவங்க வந்து பதில் கொடுக்கணும். இந்த ப்ரூஃப் இருக்கு, இது இந்த எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கு வந்து அவங்க கலெக்டர் வந்து கண்டிப்பாக பதில் கொடுக்கணும். அதே மாதிரி 2026 நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும். அது வந்து இவங்க தான் தேர்தல் அதிகாரி, இவங்களுக்கு வந்து பவர் இருக்கு, மாவட்ட நீதிபதி அளவுக்கு இவங்களுக்கு வந்து பவர் இருக்கு. இவங்க வந்து தன்னிச்சையா வந்து முடிவுகள் எடுக்க முடியும். முக்கியமா வந்து அங்க டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அலுவலர்களுக்கு அடுத்தபடியா அதிகமா பவர் இருக்கிறது இங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான். ஏன்னா இவங்களும் வந்து மேஜிஸ்ட்ரேட் அளவு பவர் இருக்கு. எல்லா மாவட்ட ஆட்சியர்கள்ட்டையும் போய் வந்து இந்த நேரடியா பார்த்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, இதை வந்து செஞ்சு காட்டுறதுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். யாராவது கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பதிலுக்கு கொடுத்துதான் ஆகணும்.